In dynamics of matter, Maxwell in மண்டல இயக்க இயல், அதாவது மேக்ஸ்வெல்ஸ் டைனமிக்ஸ் ஆஃப் ஃபீல்ட்ஸ் ஏற்பட்ட பெரும் முரண்பாட்டில் இரண்டுக்கும் பெரிய மோதல் உண்டானது. 100 வருஷத்துக்கு முன்னால் ஏற்பட்ட பெரும் முரண்பாட்டில் ஐன்ஸ்டைன் மேக்ஸ்வெல்லின் விதிகளே சரியானவை என்று விவாதித்து நியூட்டன் விதிகளை மாற்றி அமைத்தார். மேக்ஸ்வெல் விதிகளை மாற்றல, நியூட்டன் விதிகளைத்தான் மாற்றினார். அவ்வாறே சார்பு கொள்கை பிறந்தது. ஆகவே மேக்ஸ்வெல்லின் விதிகளிலிருந்தே சார்பு கொள்கை பிறந்தது என்று கொள்ளலாம். குவாண்ட இயலும் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளை மாற்றி அமைக்கவில்லை. ஆனால் அவற்றின் உட்பொருள் முக்கிய மாற்றம் கண்டது. மின்காந்த மண்டலத்தில் பொதிந்து கிடக்கும் சக்தி அல்லது ஆற்றல் குவாண்டம் எனப்படும் பொட்டலங்களாக வெளிப்படும் என்று கண்டறியப்பட்டது. அதுதான் குவாண்டம் மெக்கானிக்ஸ், குவாண்டம் ஃபீல்ட் தியரி. இந்த பொட்டலங்களே போட்டான்கள் எனப்படும் ஒளித்துகள்கள். இவ்வாறு குவாண்டம் மண்டல கொள்கை, குவாண்டம் ஃபீல்ட் தியரி ஜனனமாகியது. ஃபாரடே மேக்ஸ்வெல்லின் பழைய கொள்கை, அதாவது கிளாசிக்கல் ஃபீல்ட் தியரி பழைய கொள்கையையும் புதிய குவாண்டம் மண்டல கொள்கையையும், அதாவது குவாண்டம் ஃபீல்ட் தியரியும் சுருக்கமாக ஒப்பு நோக்குவது அவசியம். ஃபாரடே மேக்ஸ்வெல்லின் மின்காந்த மண்டலம் ஒரு புரோட்டானையோ, அதாவது எனி சார்ஜ்டு பார்ட்டிகள், புரோட்டான் ஆர் எலக்ட்ரான், புரோட்டானையோ அல்லது மின்னேற்றம் பெற்ற எந்த ஒரு துகளையை சுற்றி வியாபித்திருக்கிறது அந்த மின்காந்த மண்டலம். ஒரு எலக்ட்ரானை போன்ற மற்றொரு மின்னேற்றம் பெற்ற துகளை அதே மண்டலத்தில் வைத்தால் எலக்ட்ரான் அந்த மின்காந்த மண்டலத்தை உணர்கிறது. இதுவே புரோட்டானுக்கும் எலக்ட்ரானுக்கும் இடையே உள்ள மின்விசைக்கு காரணம். இது பழைய கொள்கை, கிளாசிக்கல் ஃபீல்ட் தியரி. இதை குவாண்டம் மண்டல கொள்கை எப்படி மாற்றியது? புரோட்டான் தன்னிடமிருந்து ஒரு போட்டானை, அதாவது மின்காந்த குவாண்டத்தை வெளித்தள்ளுகிறது. இதனை எலக்ட்ரான் தன்னுக்குள் வாங்கிக் கொள்கிறது. இந்த குவாண்டத்தின் பரிமாற்றம் தான் விசைக்கும் காரணம். இது ஒரு முக்கியமான இரண்டாவது செய்தி. எல்லா விசைகளுக்கும் காரணம் தற்போதுள்ள அறிவின்படி இந்த பரிமாற்றம் தான். குவாண்டங்களின் பரிமாற்றத்தால் தான் எல்லா விசைகளும் உண்டாகின்றன. இதனை ஃபெய்ன்மான் டயக்ராம், ஃபெய்ன்மான் படம் விளக்குகிறது. படத்தில் காமிச்சிருக்கேன். குவாண்டம் மண்டல கொள்கையின் சுருக்கமான விளக்கம் தான் இது. புரோட்டான் ஒரு ஃபோட்டான், அதாவது ஃபோட்டான் காமான்னு காமிச்சிருக்கேன். ஃபோட்டான் இந்த வேவியில் இருந்த ஃபோட்டான், அதனுடைய குவாண்டம் இந்த குவாண்டத்தை வெளித்தள்ளுகிறது. அந்த குவாண்டத்தை இன்னொரு சார்ஜ் பார்ட்டிகள், அதாவது எலக்ட்ரான் உள்வாங்கிக் கொள்கிறது. அதனால தான் இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபோர்ஸ், எலக்ட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் இடையில் உள்ள ஃபோர்ஸு இதில் இந்த பரிமாற்றத்தால் தான் உண்டாகிறது. குவாண்டம் மண்டல கொள்கையின் சுருக்கமான விளக்கம் தான் இது. ஆனால் இது மிகவும் முக்கியமானது. ஸ்டாண்டர்ட் மாடலுக்கு அடிப்படை மொழி இந்த குவாண்டம் மண்டல கொள்கை தான். குவாண்டம் ஃபீல்ட் தியரி இஸ் த பேசிக் லாங்குவேஜ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மாடல். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் மாடலில் கொஞ்சம் புரிஞ்சு கொள்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சொல்லிவிட்டேன். ஆகவே ஸ்டாண்டர்ட் மாடலுக்கு வருவோம். இது மென் இயக்கவியல், குரோமோ இயக்கவியல் என்ற இரு பகுதிகளை கொண்டது. இவற்றை பற்றி சுருக்கமாகவே கூறுவோம். விரிவான விளக்கத்திற்கு இன்னொரு கட்டுரை இருக்கிறது. அதாவது என்னுடைய புக்கை பற்றி சொன்னார். இந்த புக்கில் அந்த கட்டுரையும் இருக்குது, விரிவான கட்டுரையும். மின் இயக்க இயல். முதல்ல மின் இயக்கவியலை பற்றி சொல்லலாம். இதில் 4 விதமான மின் மண்டலங்கள் உள்ளன. மின் இயக்கவியலில் ஒரு விதமான மின்காந்த மண்டலம் தான் உண்டு. எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னட்டிக் ஃபீல்டு பிரித்து சொல்கிறோம். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னட்டிக் ஃபீல்டு சேர்ந்து தான் மின்காந்த மண்டலம். இதில் மின் இயக்கவியலில் அதை 4 மடங்காக்கணும். அதனால் இபின்னு குறிச்சிருந்தேன். அந்த மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டை ஈங்கிற லெட்டர்லாலையும் மேக்னட்டிக் ஃபீல்டை பிங்கிற எழுத்தாலையும் குறிச்சிருந்தேன். அது ரெண்டும் சேர்ந்து தான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டை 4 தடவை பெருசாக்கணும். அதனால் பிஐ 1 2 3 4 இருக்கிறதுனால 4 மடங்கு பெருசாகிறது. அதனால் முதல்ல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 3 காம்பனன்ட்ஸ் இல்லை, வெக்டர் இல்லையா. மேக்னட்டிக் ஃபீல்டுக்கு 3 காம்பனன்ட். அதனால் 6 ஃபீல்டு இருக்குது. உள்ளபடி பார்த்தா அந்த 6 4 பேருக்கு 24 ஃபீல்டு இருக்குது. இந்த 4ல் 1 பழைய ஃபாரடே மேக்ஸ்வெல்லின் மின்காந்த மண்டலம், மற்ற 3 மென் விசை மண்டலம், அதாவது வீக் ஃபோர்ஸினுடைய மண்டலங்கள். இவற்றின் குவாண்டங்கள் காமா, W+, W-, Z என்று 4 எழுத்துக்களால் குறித்திருக்கிறேன். காமா மின்காந்த மண்டலத்துக்கு, W+, W-, Z என்பது மென் விசை மண்டலம்.
இந்த 4 மண்டலங்களின் இயக்க விதி இங்கே கீழே இங்கே குறிச்சிருக்கேன். இபி I goes from 1 2 3 4 gamma W plus W minus Z. இந்த 4 மண்டலங்களின் இயக்க விதிகள் இந்த கட்டத்துக்குள்ளே கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் விதிகளுக்கும் இதுக்கும் ரொம்ப ஒருமைப்பாடு இருக்குது. இந்த டாட்டுங்கிறது சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, அது அந்த விரிவான கட்டுரையில் இருக்குது, அது முக்கியமானது. அந்த டாட்டை விட்டுட்டிங்கன்னா அதனுடைய மற்ற பொசிஷன்லாம் மேக்ஸ்வெல் விதிகள் மாதிரியே இருக்குது பாருங்கள். அதனுடைய மேக்ஸ்வெல் விதிகளுடைய விரிவாக்கம் தான் இந்த ஸ்டாண்டர்ட் மாடலுடைய இந்த மின்மென் இயக்க விதிகள். மேக்ஸ்வெல்லின் இது மறுபடியும் போயிடுச்சு, அங்கே போயிடுச்சு. ஓகே, இந்த மென் விசையினுடைய ஒரு உதாரணத்திற்கு இங்கே நியூட்ரானுடைய சிதைவை கொடுத்திருக்கிறேன். நியூட்ரான் வந்து புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரினோ ஆகிய 3 துகள்களாக சிதைவடைகிறது. அதற்கு காரணம் மென் விசை தான். அந்த மென் விசை எப்படி இந்த மென் விசை மண்டலங்கள் குவாண்டங்களால் உண்டாகிறது என்பதை கொடுத்திருக்கிறதுங்க. நியூட்ரான் வந்து 3 குவார்க்குன்னு சொல்லியிருந்தேன். ஒரு யூ குவார்க், 2 டி குவார்க், 3 குவார்க் சேர்ந்து நியூட்ரான், 2 யூ குவார்க், 1 டி குவார்க் சேர்ந்தது புரோட்டான். இந்த மென் விசையில் என்ன ஆகுதுன்னா, அந்த டி குவார்க், நியூட்ரானில் இருக்கிற டி குவார்க்கு யூ குவார்க்காக மாறுகிறது. ஒரு W மைனஸ் என்ற குவாண்டத்தை, மென் குவாண்டத்தை வெளித்தள்ளி யூ குவார்க்காக மாறுகிறது. மற்ற 2 குவார்க்குகளும் வெறும் அதற்கு வேலை கிடையாதுங்க. இப்போ அதனால இந்த நியூட்ரான் வந்து புரோட்டானாக மாறுகிறது, டிங்கிறது யூவாக மாறினதுனால. இந்த குவாண்டம் வந்து ஒரு எலக்ட்ரானாகவும் ஒரு ஆன்டி நியூட்ரனாகவும் பரிணமிக்கிறது, மாறுகிறது. இதுதான் நியூட்ரான் சிதைவு. இது முக்கியமான எக்ஸாம்பிள். மற்ற சில எக்ஸாம்பிள் உதாரணங்கள் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த யூ குவார்க்குக்கும் எலக்ட்ரானுக்கும் உள்ள மின் விசை ஃபோட்டானுடைய பரிமாற்றத்தால் உண்டாகிறது. அந்த ஃபைன்மாண்டாங்கிறத இதில் கொடுத்துருக்கேன். இதில் W மைனஸ் பரிமாற்றம் பண்ணுனா இந்த இது துகளினுடைய இதே துகளே மாறிடுது பாருங்க. இங்கே வந்து யூவாக தான் இருக்குது, ஈயாக தான் இருக்குது. இங்கே வந்து டி குவார்க்கு யூவாக போயிடுது, நியூட்ரினோ வந்து எலக்ட்ரானாக போயிடுது. அதனால இந்த பரிமாற்றத்தினால இதுதான் சாதாரண நம்ம விசை ஃபோர்ஸுங்கிறது சொல்கிறது. ஃபோர்ஸினுடைய கன்செப்டையே ஜெனரலைஸ் பண்ணிடுறது இப்போ இந்த பரிமாற்றத்தினால. அது மட்டும் இல்லை, இது வந்து டைம் வந்து இந்த பக்கம் போகுது. அதனால் முதல்ல நியூட்ரினோவாக இருந்து எலக்ட்ரானாக போகுது. இந்த நியூட்ரினோ லைனை அந்த பக்கம் போனால் அது ஆன்டி நியூட்ரினோவாக மாறும். அது ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸினுடைய விதி. அதனால் இதில் என்ன ஆகுது, இது டி குவார்க்கு யூ குவார்க்காகவும் எலக்ட்ரானாகவும் ஆன்டி நியூட்ரினாகவும் சிதைப்படுகிறது. ஸோ இந்த சிதைவும் வெறும் விசைகளும் எல்லாமே ஃபைன்மாண்ட் ஆகிறதுனால குவாண்டம் எக்ஸ்சேஞ்சினால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். நியூட்ரினோ எக்ஸ்சேஞ்சினால் ஜெட்னு ஒரு குவாண்டம் கொடுத்துருந்தேன் இல்லையா, அந்த ஜெட் குவாண்டத்தினால என்ன விசை உண்டாகிறது இதில் காமிச்சிருக்கேன். ஸோ அதுதான் மின் விசையின் எக்ஸாம்பிள்ஸு கொடுத்துருக்கேன். இதுதான் இனிமேல் 2வது பார்ட், ஸ்டாண்டர்ட் மாடலுடைய 2வது பார்ட், குரோமோ இயக்கவியல். குவாண்டம் குரோமோடைனமிக்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த பேரெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ஃபிசிக்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்கெல்லாம் ஒரு 30 லெக்சர் 40 லெக்சர் ஆகும். ஸோ இதை சுருக்கமாக தான் இங்கே சொல்கிறேன். அதுக்கு பேர் குவாண்டம் குரோமோடைனமிக்ஸ். இதுதான் வன்விசையின் இயக்கவியல். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது மென் இயக்கவியல், இப்போது வன்விசையின் இயக்கவியல். நம்ம மென் இயக்கவியலில் மின்காந்த மண்டலத்தை 4 மடங்கு விரிவாக்கணும். இங்கே மின்காந்த மண்டலத்தில் 8 மடங்கு விரிவாக்கணும். ஸோ இதில் 8 விதமான மண்டலங்கள், அதுக்கு தகுந்தபடி அதுக்கு ஏற்ற 8 விதமான குவாண்டங்களும் அமைந்துள்ளன. இந்த குவாண்டங்களுக்கு குளுவான்கள் என்று பெயர், குளுவான்ஸ். இந்த குரோம மண்டலங்களின் விதிகளும் இங்கே கொடுத்துருக்கோம். அதுவும் இந்த கட்டமும் மாக்ஸ்வெல் கட்டமும் மின்மென் கட்டமும் ஏற்கனவே ஒரே மாதிரி தான். இதுக்கு எதுக்கு குளுவான்ஸ்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த குவான்கள் என்னும்
குரோமோ இயக்கவியலின் குவாண்டங்களுடைய பரிமாற்றத்தால் தான் குவார்க்குகளுக்கு இடையில் வன்விசை உண்டாகிறது. அந்த குவார்க்குகள் இறுக்கமாக பிணைக்கப்பட்டு புரோட்டானும் நியூட்ரானும் உண்டாகின்றன. ஆகவே இந்த குளுவான்கள்லாம் குளூ மாதிரி புரோட்டானையும் நியூட்ரானையும் பிணைக்கிறதுனால, இது குவார்க்குகளை புரோட்டானுக்குள்ளே நியூட்ரானுக்குள்ளே பிணைக்கிறதுனால அதுக்கு பேர் குளுவான்ஸ் சொன்னது. குளுவான்களின் பரிமாற்றத்தால் குவார்க்குகளிடையே வன்விசை உண்டாகிறது. ஃபெய்ன்மேன் படம் இதை விளக்குகிறது. குவார்க்குகளின் பிணைப்பால் புரோட்டானும் நியூட்ரானும் அமைக்கப்பட்டுள்ளன. பழைய ஃபாரடே மேக்ஸ்வெல்லின் மின் இயக்க சமன்பாடுகளும் புதிய மின் இயக்க சமன்பாடுகளும் மற்றும் குரோமோ இயக்க சமன்பாடுகளும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருக்கின்றன. நான் காட்டினபடி அந்த டாட்னு போட்டதை மட்டும் ஃபுல்லாக விளக்கலைன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான். இவை மேக்ஸ்வெல்லின் பழைய விதிகளை ஒத்து இருந்தால் ஸ்டாண்டர்ட் மாடலை உருவாக்க ஏன் 100 ஆண்டுகள் ஆயினா இதற்கான விடையும் அந்த என்னுடைய விரிவான கட்டுரைகள் தான் இருக்குது. அந்த டாட்டெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எந்த விதமான விரிவாக்கம் தேவைப்பட்டது என்பது கண்டுபிடிப்பதற்கு 100 ஆண்டுகள் ஆயிற்று. ஸ்டாண்டர்ட் மாடல் அண்ட சராசரம் அனைத்தையும் மண்டலம், துகள் என இருவகைப்படுத்துகிறது. ஏறக்குறைய இப்போ இந்த மண்டலங்கள் எல்லாவற்றை பற்றியும் சொல்லிவிட்டேன். அதனுடைய அந்த மண்டலத்தினுடைய குவாண்டாக்கள் ஃபோட்டான், காமா, மென் விசையினுடைய குவாண்டாக்கள் W+W-Z, வன் விசையினுடைய குவாண்டாக்கள் குளுவான்கள், 8 குளுவான்கள். ஆக 8 நாளும் 12 இருக்குது. இந்த 12 துகள்களுக்கும் தற்சுழற்சி, அதாவது ஸ்பின், குவாண்டம் மெக்கானிக்ஸ் படித்தவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். தற்சுழற்சி, நம்ம பூமி தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளுறது மாதிரி ஒவ்வொரு துகளும், அடிப்படை துகளும் தன்னைத்தானே சுற்றிக்கொள்கின்றன ஒரு குறிப்பிட்ட அளவில். அந்த குறிப்பிட்ட அளவு இது பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டுடைய கான்ஸ்டன்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அது நம்பர் 0, 1, 2, அதாவது ஸ்பின், அதாவது தற்சுழற்சி நம்பர் 0, 1, 2, 3 இருந்தால் அவைகள் போசான்கள். போசைன்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அவைகள் போசான் குடும்பம், போசானிக் குடும்பம். பிறகு அடுத்த இன்னொன்று இருக்குது, 0 இதில் கொடுக்கல, அதான் ஹிக்ஸ் போசான். ஹிக்ஸ் போசானுக்கு ஸ்பின் 0, அதுவும் போசான், அதுதான் ஹிக்ஸ் போசான். இரண்டு விதமான படைப்புகள் இருக்கின்றன. மண்டலம், துகள் சொன்னால் நம்ம துகளுக்கு வரலாம். துகள் பகுதியில் UD என்ற 20 விதமான குவார்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். புரோட்டானும் நியூட்ரானும் எப்படி U குவார்க்குனாலும் D குவார்க்குனாலும் உண்டானதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். புரோட்டான்கள், அந்த புரோட்டான்களும் நியூட்ரான்களும் சேர்ந்து அணுக்கரு உண்டாகிறது. அணுக்கருவும் எலக்ட்ரானும் சேர்ந்து பல்வேறு அணுக்கள் உண்டாகின்றன. அணுக்கள் அண்டத்தின் அனைத்து பொருள்களையும் உண்டாக்குகின்றன. கொஞ்சம் இந்த இடத்துல பாஸ் பண்ணி நினைத்து பாருங்கள். நட்சத்திரம், சூரியன், பூமி, மரஞ்செடி கொடிகள், பிராணிகள், மனிதர்கள் எல்லாம் யாவரும் UDE என்னும் 3 துகள்களின் சேர்க்கை. இந்த 3 துகள்களான தான் உலகம் முழுவதும் படைக்கப்பட்டிருக்கிறது. நியூட்ரினோவையும் சேர்த்து கொண்டால் கதிரியக்க சிதைவும் சூரியனிலும் நட்சத்திரங்களும் நிகழும் வெப்ப அணுக்கரு சேர்க்கை வினைகளும், அதாவது தெர்மோநியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனும் உண்டாக வழிபிறக்கிறது. ஆகவே UDNUE என்னும் 4 துகள்களை அண்டத்தை உருவாக்க போதுமானதாக தோன்றும். இந்த கொடுத்திருக்கேன் இல்லையா, UDNUE. ஆனால் இயற்கை இந்த 4 துகள்களை போல் மேலும் இருமுறை மொத்தம் 12 துகள்களை சிருஷ்டித்துள்ளது. இது 3 மடங்காக இருக்கிறது. ஏன், காரணம் என்ன? இதற்கு விடை கட்டுரை 1 இருக்கு, அதனால அதை விட்டுறேன். இப்ப இன்னும் ஒரு 5 minutes. இனிமேல் முக்கியமான ஹிக்ஸ் போசானை பற்றி வருது. ஹிக்ஸ் போசான் முக்கியமான அங்கம். ஆனால் ஸ்டாண்டர்ட் மாடலை பற்றி புரியலைன்னா ஹிக்ஸ் போசானை பற்றி பேசி பிரயோஜனமே கிடையாது. அதனால தான் இவ்வளோ நேரம் ஸ்டாண்டர்ட் மாடலை பற்றி சொன்னேன். அண்ட் ஸ்டாண்டர்ட் மாடல் இஸ் த பேசிஸ் ஆஃப் ஆல் ஆஃப் பிசிக்ஸ். ஐ செட் இயற்பியலின் எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஸ்டாண்டர்ட் மாடல் தான். அதனால அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டியிருந்தது. இப்பொழுது ஹிக்ஸ் போசானுடைய ரோல் என்ன? ஃபோட்டானின் நிறை 0 அதன் பரிமாற்றத்தால் உண்டாகும் மின் விசைக்கு வரம்பு முடிவற்றது. அது முதல்ல சொல்லியாச்சு. ஆனால் மின் விசையின் வரம்பு சிறியது, 10⁻⁻14 சென்டிமீட்டருக்கும் குறைந்தது தான்.
ஆகவே மென்விசையின் குவாண்டங்கள் அதாவது W+W-Z நிறை வேண்டும். ஹிக்ஸ் என்ற விஞ்ஞானி 1964 இதற்கு வழிகண்டார். இதற்கு ஹிக்ஸ் வழி அல்லது ஹிக்ஸ் யுக்தி என பெயரிடப்பட்டது. இந்த ஹிக்ஸ் வழிப்படி W+W-Z ஆகிய மூன்றும் நிறைவேற்றன. போட்டான் நிறைவேறாமல் நின்றது. மேலும் ஹிக்ஸ் வழிப்படிதான் துகள் பகுதியில் உள்ள எல்லா குவார்க்குகளும் E, μ, tau என்ற மூன்று துகள்களும் நிறைவேறுகின்றன. ஆனால் ஹிக்ஸ் வழி அந்த முன்னால் சொன்னதில் ஒன்று மட்டும் குறிக்கிறேன். இந்த மூணு பகுதியாக இருக்கிறதுனால 3 நியூட்ரினோக்கள் இருக்கின்றன. நியூஇ, நியூமியூ, நியூ டவ். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதை பற்றி சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இப்போ இந்த 3 நியூட்ரினோக்களுக்கும் நியூட்ரினோ நிறை கொடுக்காது. ஹிக்ஸ் வழி நிறை கொடுக்காது. ஆகவே நியூட்ரினோக்கள் நிறையற்று நின்றன. ஃபோட்டானுக்கும் நியூட்ரினோக்களுக்கும் நிறை ஹிக்ஸ்னால் வர முடியாது. மற்ற எல்லா தூள்களுக்கும் W+W-Z, குவார்க்ஸ், எலக்ட்ரான், மியூ, டவ் எல்லாத்துக்கும் ஹிக்ஸ் வழிப்படி தான் நிறை கிடைக்கிறது. ஹிக்ஸ் உண்டாக்கிய வழியின் ஒரு முக்கிய விளைவு எங்கும் வியாபித்திருக்கும் ஹிக்ஸ் மண்டலமாகும். அதாவது ஹிக்ஸ் ஃபீல்டு. இந்த மண்டலத்துக்கும் ஒரு குவாண்டம் உண்டு. அதுவே ஹிக்ஸ் மண்டலம் எனப்படும். கடந்த 40 அல்லது இப்பொழுது ஏற்கனவே 50 ஆண்டுகளாக போகின்றன. 40-45 ஆண்டுகளில் ஸ்டாண்டர்ட் மாடலின் ஒவ்வொரு பகுதியையும் நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் பரிசோதனைகளில் விஞ்ஞானிகள் கண்டு வெற்றி கண்டிருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் கம்ப்ளீட்டாக சப்போர்ட், எக்ஸ்பெரிமெண்டல் சப்போர்ட் வாஸ் அப்டைன்ட். ஹிக்ஸ் போசான் ஒன்று தான் அவர்களுக்கு எட்டாததாக இருந்தது. முடிவில் 2012ஆம் ஆண்டு அதையும் கண்டுபிடித்து அந்த வெற்றி செய்தியை வெளியிட்டார்கள். ஜூலை 4ஆம் தேதி அன்று 2012. ஜெனீவாவில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்டமான லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் ஆராய்ச்சி சாலையில் ஹிக்ஸ் போசான் வெளிப்பட்டுவிட்டது. அந்த ஆராய்ச்சி சாலையில் தான் ப்ரொஃபஸர் பிரபல்லா ஆராய்ச்சி செய்தார். ஹிக்ஸ் போசானை கண்டுபிடித்தவர்களில் அவரும் ஒருவர். இயற்கையின் சரியான அடிப்படை கொள்கையாக ஸ்டாண்டர்ட் மாடல் இப்பொழுது நிரூபிக்கப்பட்டுவிட்டது. இந்த ஹிக்ஸ் போசான் இல்லாதவரை என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய மெஷின் கட்டி அதில் ஒரு போல்ட் மிஸ்ஸிங் இருந்தால் எப்படி இருந்தால், அது போல்ட் இல்லைன்னா அந்த மெஷின் எப்படி நிற்கும் ஸ்டேபிளாக? அது மாதிரி தான் இருந்தது ஸ்டாண்டர்ட் மாடலுடைய நிலை. அந்த ஹிக்ஸ் போசானை கண்டுபிடிச்சா பிறகு தான் ஸ்டாண்டர்ட் மாடலே ஸ்டேபிள் மெஷினாக, ஸ்டேபிள் அமைப்பாக உருப்பெற்றது. இது ஒரு மாபெரும் விஞ்ஞான சாதனையாகும், மாபெரும் தொழில்நுட்ப சாதனையும் கூட. இந்த லார்ஜ் ஹேட்ரான் கொலைடர் அவர் டிஸ்கிரைப் பண்ணுவார், அதை கேளுங்க. 20,000 இன்ஜினியர்களும் அறிவியலாளர்களும் 20,000 பேர் உலகம் முழுவதும் சேர்ந்து, இந்தியாவில் இருந்து பலர் ஒர்க் பண்ணாங்க. 20,000 பேர் 20 வருஷம் ஒர்க் பண்ணி அந்த லார்ஜ் ஹேட்ரான் கொலைடரை கிரியேட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு அதில் டிடெக்டரும் பெரிய டிடெக்டர், அதில் ஒரு டிடெக்டரில் தான் பிரபல்லா ஒர்க் பண்ணார். ஸ்டாண்டர்ட் மாடலும் நோபல் பரிசும். ஸ்டாண்டர்ட் மாடலை விவரித்து விட்டோம். இதை உண்டாக்கிய பலரும் நோபல் பரிசை பெற்றவர்களது பட்டியல் பின்வருமாறு உள்ளது. இது கொஞ்சம் இதெல்லாம் விவரிக்கிறதுக்கு நேரம் இல்லை. என்னுடைய புக்கில் இதை பற்றியெல்லாம் விரிவாக கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். பேரை மட்டும் சொல்லிடுறேன், அவங்க கண்டுபிடிச்சதை விளக்குறது கஷ்டம். கிளாஷோ, சலாம் வைன்பர்க், ரூபியா வாண்டர்மேர், ஃப்ரீட்மான் கெண்டால் டெய்லர், டூப்ட் அண்ட் வெல்ட்மான், கிராஸ், பொலிட்சர் அண்ட் வில்செக், நாம்பு, கொபாயஷி அண்ட் மாஸ்கோவா, தென் ஹிக்ஸ் அண்ட் எங்லெட். கடைசியில் ஹிக்ஸ் போசானுக்காக. இவங்க எல்லாத்துக்கும் நோபல் பரிசு அந்தந்த வருஷத்தில் கொடுத்துருக்காங்க. எது அதுக்கு கொடுத்துருக்குன்னு இங்கே விளக்கியிருக்கேன். அவங்களுடைய ஃபோட்டோ அங்கே இருக்குது. இது ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். இதை ஸ்டாண்டர்ட் மாடலோடு அறிவியல் பயணம் நின்று விடாது. இன்னும் பல புதிய கண்டுபிடிப்புகள் நம்மை எதிர்நோக்கி உள்ளன. அவற்றுள் சிலவற்றை இப்போது பார்ப்போம். 1. நியூட்ரினோ. ஸ்டாண்டர்ட் மாடலில் நியூட்ரினோக்களின் நிறை கிடையாது. முன்பே கூறியபடி ஹிக்ஸ் யுக்தியினால் நியூட்ரினோவுக்கு நிறை கொடுக்க முடியாது. ஆனால் சுமார் 15 ஆண்டுகள், 20 ஆண்டாயிருச்சு, 20 ஆண்டுகளுக்கு முன் நியூட்ரினோக்களுக்கும் நிறை உண்டு என பரிசோதனையாளர்கள் கண்டுபிடித்தனர். அது முக்கியமான கண்டுபிடிப்பாக வரவேற்கப்பட்டது. ஏனெனில் ஸ்டாண்டர்ட் மாடலை கடந்து
எவ்வாறு புதிய சிந்தனையை உருவாக்கலாம் என்பதற்கு நியூட்ரினோ வழிகாட்டக்கூடும். இட் பிகம்ஸ் ஏ விண்டோ டு கோ பியாண்ட் ஸ்டாண்டர்ட் மாடல். இதுவே தமிழ்நாட்டில் நிறுவப்பட இருக்கும் இந்திய நியூட்ரினோ ஆய்வுக்கூடத்தின் இந்தியா பேஸ்டு நியூட்ரினோ அப்சர்வேட்டரி அல்லது INOவின் முக்கியத்துவம். இந்த நியூட்ரினோ ஆராய்ச்சி கூடம் மதுரையின் அருகில் தேனி மாவட்டத்திலும் அதன் பிரதான மையம் மதுரையிலும் அமையும். தமிழ் வள ஓகே, அதெல்லாம் விட்டுலாம். ரெண்டாவது நியூட்ரினோ பற்றி சொல்லிட்டேன். இரண்டாவது குவாண்டம் ஈர்ப்பு, குவாண்டம் கிராவிட்டி. ஈர்ப்பு விசையை விட்டுவிட்டது ஸ்டாண்டர்ட் மாடலின் மிகப்பெரிய குறை. மென் விசைகளை பற்றி மட்டும்தான் ஸ்டாண்டர்ட் மாடல் கூறுது. ஈர்ப்பு விசையை கம்ப்ளீட்டாக விட்டுருச்சு, அதனால் உள்ளடக்க முடியவில்லை. இழை கொள்கை, அதாவது ஸ்ட்ரிங் தியரி, குவாண்டம் ஈர்ப்பை உருவாக்குவதில் வெற்றி பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. ஆனால் இன்னும் வெற்றி முழுமையடையவில்லை. எனவே குவாண்டம் ஈர்ப்பு என்பது அறிவியல் பயணத்தின் அடுத்த கட்டம். பயணம் தொடர்கிறது. இயற்பியலின் இரு தூண்கள் கணிதமும் பரிசோதனையும் அதை சொல்லியிருக்கேன். அதோட என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்போ எடுத்துக்கலாமா? ஒரு டைம் இல்லை, கடைசியில் அவர் பேசி முடிச்சா பிறகு. ஓகே, எத்தனை மணிக்கு போனவர்? ஓகே. ஸோ பிரபலனுடைய பேச்சு முடிஞ்ச பிறகு, அவருடைய பேச்சு முடிந்தவுடன் அதற்கு பிறகு நீங்கள் கேள்வி கேட்கலாம். அவருக்கும் கேள்வி கேட்கலாம், எனக்கும் கேள்வி கேட்கலாம். You can have a 15 minutes. So for 15 minutes you can ask questions. It's a question session. எந்த கேள்விகள் வேண்டுமானாலும் கேட்கலாம். தமிழிலும் கேட்கலாம், ஆங்கிலத்திலும் கேட்கலாம். தமிழிலோ அல்லது ஆங்கிலத்திலோ எது உங்களுக்கு பிரியுமோ அதை வைத்து கேளுங்கள். Good afternoon, sir. ஸோ என் பேர் வந்து சாய்ப்ரியா, நான் சென்ட் ஜான்ஸ்லேருந்து வரேன். இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்னென்னா வந்து இப்போ கூலும் ஃபோர்ஸும் கிராவிட்டி ஃபோர்ஸும் பார்த்தோன்னா, வென் ரெண்டு பார்ட்டிகல்ஸுமே லைக் ஃபோர்ஸ் இஸ் இன்டெரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பிட்வீன் தெம். ஸோ இப்போது சன் அண்ட் ஒரு நெப்டியூன் பிளானட் எடுத்தோன்னா ரெண்டுமே தே ஆர் செப்பரேட்டட் வித் அ லார்ஜர் டிஸ்டன்ஸ். ஸோ அப்போ இருக்கும் போது மார்ஸ் வந்து ரொம்ப கிட்ட இருக்குது சன்க்கு. ஸோ த ஃபோர்ஸ் விச் இஸ் ரிக்வயர்ட் பை த கிராவிட்டி, அதாவது சன் எக்ஸர்ட் பண்ணுற கிராவிட்டி அப்பான் மார்ஸ் ஷுட் பி வெரி லெஸ், பிகாஸ் அது வந்து ரொம்ப கிட்ட இருக்குது. லைக் ஐ எம் கோயிங் அகேன்ஸ்ட் த லா. ஆனால் வந்து practically when we imagine அப்படிதான் நம்மளுக்கு வரும். when we have something very nearby to us we can easily exert a force upon it. அது மேல ஈஸியா நம்ம ஃபோர்ஸ் exert பண்ணி அதை புல் பண்ணலாம். ஆனா வந்து when something is beyond the scope then we need a larger force to pull. So how does this law work upon this concept? It's a good question. The force is inversely proportional to the square of the distance. ஸோ தூரமாக போக போக ஃபோர்ஸ் வந்து குறையா இருக்குது. ஆனால் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகலை. நெப்டியூன் ப்ளூட்டோ இருக்கிற இடங்களில் கூட ஃபோர்ஸ் இருக்கத்தையும் செய்யுது. அதனால தான் சுற்றி வருது. இப்போ நம்ம இப்போ பூமியை எடுத்துக்கிட்டிங்கன்னா பூமிக்கும் எனக்கும் இடையில ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, பூமிக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நம்ம பூமியை ஒட்டிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா நம்ம எல்லாரும் ஆகாயத்தில் பறந்துக்கிட்டு இருப்போம். புரியுதா? பக்கத்தில் இருந்தாலும் ஃபோர்ஸ் இருக்குது, தூரத்தில் இருந்தாலும் ஃபோர்ஸ் இருக்குது. ஆனால் தூரத்தில் இருக்கிற ஃபோர்ஸ் கொஞ்சம் குறையா இருக்கும், அவ்வளோதான். பக்கத்துல இருந்தா ரொம்ப கம்மியான ஃபோர்ஸ் தேவை. ஆனா தூரமா அப்படி கிடையாது. நோ 1/r². The force is proportional, inversely proportional to the square of the distance. தூரம் அதிகமாக அதிகமாக ஃபோர்ஸினுடைய சக்தி குறையும். கூலும் ஃபோர்ஸும் அப்படித்தான், நியூட்டன்ஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் அப்படித்தான். ரெண்டும் 1/r² ஃபோர்ஸ். இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா, ரிமெம்பர், இன்வெர்ஸ், நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். Sir, if we take something which is ஏன் அப்படி உண்டாகுதுன்னு காரணம் வந்து தான் நான் சொன்னேன். மண்டலம்
அந்த மண்டலம் எல்லா இடத்துலையும் இருக்கு. நம்ம இப்போ ஈர்ப்பு மண்டலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு எல்லா இடத்துலையும் இருக்குது. அது மாதிரி மின்காந்த மண்டலமும் எல்லா இடத்துலையும் இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, ஆனால் இருக்குது. அதனால தான் தூரத்தில் இருந்தாலும் ஃபோர்ஸ் இருக்குது. ஃபோர்ஸ் இருக்கு சார், ஆனால் அதுக்கு நிறைய ஃபோர்ஸ் தேவை. பாடன் தூரமா இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்க்கு டு புல் இட் நீட்ஸ் a lot of force. ஆமா. ஆனா கிட்டயா இருக்கிற ஆப்ஜெக்ட்க்கு கம்மியான ஃபோர்ஸ். ஆமா, அதுதான் நானும் சொல்றேன் சார். இப்போ நீங்க இது மெர்க்குரியினுடைய ஆர்பிட்டு, எர்த்தினுடைய ஆர்பிட்டு, ஜூபிட்டனுடைய ஆர்பிட்டு கம்பேர் பண்ணீங்கன்னா அதனுடைய ஃபோர்ஸ் குறையத்தான் இருக்கும். அதனால தான் அவைகள்லாம் தூரத்தில் இருக்கிற ஆர்பிட்லேயே போய்கிட்டு இருக்காங்க. புரியுதா? ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் பக்கத்தில் வந்துடும், மெர்க்குரி மாதிரி. ஓகே சார், தேங்க்யூ. Mass also is important. The Newton's law is the force is proportional to the product of the masses divided by the square of the distance between them, and then the Newton's coupling constant, Newton's constant of gravitation. ஸோ ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எல்லா கால்குலேஷன்லாம் கரெக்டாக வந்துடும். அதாவது தூரத்தில் இருந்தாலும் அதுக்கு ஃபோர்ஸ் இருக்கத்தான் செய்யுது. குறையா இருக்குது, ஆனால் இருக்குது. வேறு யாரேனும்? Any other person? Yes. Feel free. கேள்விகள் கேளுங்க. இங்க கேள்விகள் கேட்கலன்னா அப்புறம் எங்கேயுமே கேள்வி கேட்க முடியாது. குட் ஈவினிங் சார். யாரும் சிரிக்க போறதில்ல. எந்த கேள்விக்கும் அர்த்தம் உண்டு, அதுக்கு பதில் கட்டாயம் கொடுக்கணும். குட் ஈவினிங் சார். சார் ஹிக்ஸ் போசான் எதுக்கு சார் காட் பார்ட்டிகல்னு சொல்லிட்டு சொல்றாங்க? என்ன கொஸ்டின்? ஹிக்ஸ் போசான் எதுக்காக காட் பார்ட்டிகல்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்றாங்க? அது தப்பான பேர். அந்த பேரை மறந்துடுங்க. நியூஸ் பேப்பர்காரங்க உண்டாக்குன பேர் அது தப்பான பேர். ஹிக்ஸ் பார்ட்டிகல் மட்டும்தான் காட் பார்ட்டிகலா? எல்லா பார்ட்டிகளும் காட் பார்ட்டிகல்ஸ் தான். ஆனால் ஹிக்ஸ் பார்ட்டிகல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்காக அதை கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருந்ததுனால அதுக்கு காட் பார்ட்டிகல்னு பேர் வச்சாங்க. இப்போ அதை கண்டுபிடிச்சாச்சு. மற்ற பார்ட்டிகல் மாதிரி அது ஒரு பார்ட்டிகல், அவ்வளோதான். ஓகே, குட். இன்ஃபேக்ட் காட் பார்ட்டிகல்ங்கிற வேர்டை மறந்துருங்க. இட்ஸ் மீனிங்லெஸ் வேர்ட். ஆல் பார்ட்டிகல்ஸ், எவ்ரிதிங் இஸ் காட்ஸ். ஸோ hello, good evening sir. I'm Kamlesh, I'm from Pondamalli. I have a general question that if generally we talk about Einstein, we know about Max Planck, we talk about Niels Bohr, but our own scientists who have here Satyendra Bose, Meghnad Saha, Prafulla Chandra, we do not talk about them. We talk much about this whole lot of international scientists, and we do not have the interest to know about these people. And there is a documentary on these people also, they called the Quantum Indians. We do not we watch movies, we watch these great the international films with billions and views, but we do not know about our own scientists who have created this law, because the whole Higgs boson, where the whole lot of particles, half of the particles present in the universe is kept with the name of boson, which was given by Paul Dirac to felicitate Satyendra Bose. But we do not have a concern about them. That's it. Sir. What is the question? See, why we are not concerned about our own scientists? Even half of the particles in the universe are named after Satyendra Bose. Yes, what more do you want? No, sir. My question is, why we are not concerned about our own scientists? No, what is the concern? We have named half the particles by Satyendra Bose by calling them bosons. And boson, Higgs boson is very important. Yeah, sir. But predominantly we have not, everyone does not know about, because I say is that we talk about Einstein and Max Planck in a bigger way, but we do not talk about these people. No, we should not compare like that. All these are great. Yeah. Give sir. any great scientist name, they are equal to Einstein and Maxwell and Newton. Agreed. Thank you, sir. சார் ரெண்டு கேள்வி சார். ஃபர்ஸ்ட் ஒன்
ஹிக்ஸ் ஃபீல்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த ஃபீல்டில் வந்து ஒரு பார்ட்டிகல் இன்ட்ராக்ட் ஆகும்போது அதுக்கு வந்து மாஸ் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு தியரி ஒன்று இருக்கு சார். நான் இப்போ வந்து ஒரு பார்ட்டிகல் போய் இன்ட்ராக்ட் ஆகும்போது தான் அதோட மாஸ் அப்படிங்கிற ஒன்று டிட்டர்மைன் ஆகுதுன்னா, அதுக்கு முன்னாடி அது வந்து எப்படி சார் வந்து அது வந்து ஒரு எலக்ட்ரானா ஒரு தான் இதனால ஆக முடியும், ஒரு இதனால தான் இது இவ்வளோ இது இந்த மாசம் இது வச்சுக்க முடியுங்கிறது எப்படி சார் அது தெரியுது? அதுக்கான ஏதாவது ஒரு இது இருக்கா சார்? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். அதாவது நான் வந்து சொன்னேன் இல்லையா, the whole universe is made of two components. ஒன்று fields, another particles. மண்டலம், துகள். அதில் கொஞ்சம் நான் சொன்னதில் ஒரு மிஸ்டேக் இருக்கு. அதாவது மண்டலம் தான் இம்பார்ட்டன்ட், ஃபீல்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஃபார் எவ்ரி ஃபீல்ட் தெர் இஸ் எ பார்ட்டிகல், த குவாண்டம். Higgs ஃபீல்டுக்கு Higgs particle is there. For electromagnetic field, photon is there. Like that, even for electron, there is an electron field. In quantum field theory, the concept of particle and field are unified. நீங்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ் படிக்க ஆரம்பித்த உடனே தெரியும், சொல்லுவாங்க வேவ் பார்ட்டிக்கல் டுயாலிட்டி ரெண்டுக்கும் கண்ட்ராடிக்ஷன் இருக்குது. இப்போ எலக்ட்ரான் வந்து பார்ட்டிக்கலா வேவா அப்படின்னு கொஸ்டின்லாம் வரும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் குவாண்டம் ஃபீல்ட் தியரியில் தான் இருக்குது. குவாண்டம் ஃபீல்ட் தியரி சேஸ் ஃபீல்ட் இஸ் த பிரைமரி திங். இன் ஃபீல்ட் there will be waves, but fields manifest themselves as particles. They are the quanta, either photon or W boson or a quark or an electron or neutrino. Sir, so everything gets unified in quantum field theory. To understand it completely, you have to learn quantum field theory. So I cannot explain it even in half an hour. சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி சார். நீங்க சொன்னீங்க கிராவிடேஷனல் தான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். ஆமா. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 4 ஃபோர்ஸ்லையுமே வந்து ஸ்ட்ராங்கு, அதாவது இதுதான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறது வந்து அது அப்படி சொல்லக்கூடாதுல்ல சார். ஏன்னா வந்து ஒரு ஃபோர்ஸ்க்கும் இன்னொரு ஃபோர்ஸ்க்கும் ஈக்குவலிபிரியம் மெயின்டைன் பண்றதுல தான் நம்மளால வந்து ஒரு யூனிவர்ஸே கிரியேட் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எர்த் அப்படிங்கிற ஒன்று இருக்குன்னா அது காரணமே வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருந்தாலும், பட் வந்து அது வந்து ஒரு அவுட்டர் ஷேப் ஒன்று கொடுக்கறதுக்கு ஒரு 23 டிகிரி டில்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட்ஸோட ஈக்குவலிபிரியம் தான் இருக்கணுமே வெளியே ஒன்னோட ஒன்று தாண்ட முடியாது. ஸோ நம்ம வந்து அதை வந்து இருக்கிறதுலே வீக்கஸ்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்றது தப்பு தானே சார்? இதுக்கு விடை வந்து என்னுடைய டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கத்தையும் செய்யுது. ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதை வந்து இப்போ நம்ம பார்க்க முடியாது, நம்ம உணர முடியாது. நியூக்ளியஸ்குள்ளே போனால் தான் ஸ்ட்ராங் ஃபோர்ஸை உணர முடியும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எல்லாரும் உணர்றோம். அதை உணர்ந்ததுனால தான் நம்ம சேரில் உட்காந்துருக்கோம், இல்லைன்னா நம்ம பறந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வீக்காக இருந்தாலும் அது ஃபைனலி அது மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங்காகிடுது. காரணம் என்ன? ஏன்னா என்னுடைய மாஸ் அதிகமாக, என்னுடைய நிறை அதிகமாக இருக்குது, பூமியினுடைய நிறை அதிகமாகுது. அதனால ஸ்ட்ரென்த் வந்து குறையாக இருந்தாலும், remember the force, as I told in answer to her question, the force is a strength parameter, then the two masses, and then the distance, inverse square of the distance, right? எல்லாம் இருக்கு. அதனால ஸ்ட்ரென்த் குறையா இருந்தாலும் ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நமக்கு அது வீக் ஃபோர்ஸு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த மற்ற பொருள்கள் மாசையும் சேர்த்துக்கிட்டோம். மாசை சேர்த்துட்டோம்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் ஆகுது. பெரிய பெரிய ஆப்ஜெக்ட், சின்ன ஆப்ஜெக்ட் எலக்ட்ரான் புரோட்டான் போன ஆப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் தி வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். ஸோ ஐ ஷுட் கிளாரிஃபை தட் மை டேபிள் ரெஃபர்ஸ் டு பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். But in actual world, it's not particles, it is objects like this, which have big mass. Then the gravitational force is very strong. If I just leave my hand, it will just fall down. Although there is gravitational force, other forces inside this, strong force, big force, everything, electromagnetic force, everything. Electromagnetic force, by the way, gets compensated. That is why we don't feel electromagnetic force. Whereas gravitational force, we always feel. So in that sense, it is the most important force, no doubt about it. Hello, sir. இப்போ வந்து இந்த LHCயில் புரோட்டானை வந்து கொலைட் பண்ண வச்சாங்க. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கா? ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து வெயிட் கொடுக்கறது வந்து கிராவிட்டி. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் வெயிட் கொடுக்கறது கிராவிட்டி கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் கிராவிட்டி, ரைட்? தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு தி மாஸ். ஓகே. ஸோ இப்போ வெயிட் வந்து மாஸ் இன்டு கிராவிட்டின்னு பொழுது வெயிட் வந்து கிராவிட்டி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா? இப்போ அதே மாதிரி மாஸ் வந்து ஒரு ஹிக்ஸ் ஃபீல்டில் அதை இன்ட்ராக்ட் பண்ணும்போது தான் அதுக்கு வந்து மாஸ் கிடைக்குது. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஃபியூச்சரில் இதோட இம்ப்ளிகேஷன் பார்க்கும்போது
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐன்ஸ்டைன் தியரி என்ன சொல்லுதுன்னா, இப்போ லைட் ஸ்பீடில் வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து ஆக்சலரேட் பண்ணாக்கா அது இட் கெயின்ஸ் மாஸ்ன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இப்போ இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியில் ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை வந்து லைட் ஸ்பீடுக்கு ப்ரொபல் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஹிக்ஸ் ஃபீல்டை வந்து நம்ம நல்லிஃபை பண்ணும்போது அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணால் இந்த மேசிவ் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஸ்பேஸ் ஷிப் வந்து லைட் ஸ்பீடுக்கு ஆக்சலரேட் பண்ண முடியுமா? It's a very, very good question. If you can make that Higgs field zero, Higgs field exists everywhere. All the objects here exist in Higgs field, and the Higgs field gives masses. If somehow we create a technology to make the Higgs field zero, then all the masses become zero. It is a very good question. But that is a technology for the future. You have got another question? This will be the last question. Neutrino lab which is going to be established in Theni district. Yeah. What exactly is, what objective is going to is established for the purpose of establishing that? I will tell you that. I will tell you that in briefly. What is the fear about it? I told you that it was discovered 20 years ago that the neutrinos have mass. There are three kinds of neutrinos: electron type, muon type, and tau type. And what is the order of the masses is not known. So one of the main purposes, in the agenda of the INO lab will be to discover this order. We have got a method by creating a huge electromagnet. We can separate mu plus mu minus. So the nu and nu bar will be detected separately, and that way we will be able to see the ordering. That is one purpose. But there are many other purposes. A lab is not created just to discover one thing. You might think of discovering one thing and you might discover something else. That also can happen. That is all complete nonsense. Don't believe any of them. It is all anti-scientific and it is not based on science. It is not based on fact. It is scaremongering. You people, in fact, I want to convey the message here in TNSF. You people should create an atmosphere so that scientific experiments can be done here in this country. Now, there is no possibility. Somebody asked, why are we not honoring great scientists? We have to create great scientists out of you. The 3 Nobel Prize winners in Tamil Nadu, in India actually, Tamil Nadu, C.V. Raman, Chandrasekhar, and Vengi Ramakrishnan, all the 3 of them left Tamil Nadu in order to do their work. Then only they got Nobel Prize. Why should it happen? You should be able to do work right here in the Theni INO laboratory or other laboratories and get Nobel Prize here. That is the main purpose of INO. காலம் குறைவது காரணத்தினால் கேள்விகளை ஓரளவுக்கு மேல நிறுத்த வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கிறது. நிச்சயமாக ப்ரொஃபசர் பி ராஜசேகரன் இன்னும் பின்னாடி நமக்கு இந்த டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹி இஸ் அவைலபிள். நீங்கள் தாராளமாக அவர்கிட்ட கேள்விகள் கேட்கலாம். அவர் எல்லா கேள்விகளுக்கும் நிதானமாக பொறுமையாக பதில் சொல்ல காத்து கொண்டு இருக்கின்றார். ப்ரொஃபசர் ராஜசேகரன் நிஜமாக ஒரு அருமையான டாக் கொடுத்தார். அவருக்கு வயது 80 வயது ஆகிவிட்டது. 83 நான் குறைச்சு சொல்லிட்டேன். நான் 83 ஒரு எந்தூசியாசத்தோட தமிழில் பேசணுங்கிற ஒரு எண்ணத்தோட தமிழில் நல்லா ப்ரெசென்ட் பண்ணார். பார்த்தேன் நான். வெரி டிஃபிகல்ட் டாபிக். ஓகே, இது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் மட்டும் போதாது, குவாண்டம் ஃபீல்டு தியரியும் தேவை. இந்த கேள்வியெல்லாம் சில கேள்வியெல்லாம் பார்த்தேன் நான். மாசெல்லாம் எப்படி ஜென்ரேட் ஆகுதுங்கிறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி திங். இருந்தாலும் ரொம்ப அவர் மிக நல்ல முயற்சி எடுத்து அவர் கொடுத்துருக்கின்றார். இந்த டாக்கை பேஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக படிங்க. படித்ததின் அடிப்படையில் இன்னும் தொடர்ந்து கேள்விகள் கேளுங்க. எங்களுடைய குரூப்பில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குரூப்பில் இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா ராஜசேகரனே கூட உங்களுடைய கேள்விகளுக்கு அந்த குரூப்பில் ஆன்சர் பண்ணுவார். குரூப் இல்லையா? ரைட். குரூப் அந்த குரூப்பில் ஆன்சர் பண்ணுவார் ராஜசேகரன். ராஜசேகரன் மட்டுமல்ல, மற்ற அறிவியல் விஞ்ஞானிகளும் ஆன்சர் பண்ணுவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஒரு விஷயம், இந்த 2 புத்தகங்கள் தமிழில் பல விஞ்ஞான கட்டுரைகள், அது ஒரு கட்டுரையில் இருந்து தான் நான் வாசித்தேன். இன்னைக்கு பல கட்டுரைகள் இருக்கின்றன. இவற்றை வேண்டும் என்பவர்கள் எனக்கு ஒரு இமெயிலில் எழுதுனீங்கன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் செலவு, என்னுடைய செலவுகளை கூட என்னால் அனுப்ப முடியும். உங்கள் அட்ரஸை கொடுத்துருங்க. ஓகே, தமிழ்நாடு சயின்ஸ் ஃபோரம் அவருக்கு விஜயன்ட்டு சொல்லுங்கள். அவர் என்கிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு அனுப்புவார்.
next speaker is Professor Bera from IIT. He is currently working in IIT. He has more than 20 years of research experience. He is one of the persons actually on the Higgs boson. அந்த CERN-ல Higgs boson discover பண்ணாங்க இல்லையா, அதில் he has also contributed. So we are really very much fortunate to have him here. Okay. அவர் ஸ்டேட்ஸில் பிஹெச்டி பண்ணியிருக்கிறார், ஸ்டேட்ஸில் பல யூனிவர்சிட்டிஸில் இருந்திருக்கிறார். அதற்கப்புறம் ஐரோப்பாவில் அந்த CERN-லேயே ஹி இஸ் அசோசியேட்டட். இப்போவும் CERN-ஓட ஹி இஸ் அசோசியேட்டட் வித் CERN. ரைட் நவ் ஹி இஸ் இன் ஐஐடி. கடந்த ஒரு வருட காலமாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துக்கு பல இடங்களில் பல விஷயங்களில் ஹி இஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல் டு தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரம். இன்ஃபேக்ட் ஹி ஹஸ் பிகம் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு சயின்ஸ் ஃபாரம். ஓகே, நாங்கள் எப்பப்போ அவரை அப்ரோச் பண்ணுறோம்னா அப்போல்லாம் கரெக்டாக வந்துடுவார், உதவுவார் என்ன ஏதுன்னு. ஸோ வி ஆர் இன்ஃபேக்ட் நவ் வி ஃபீல் one of our own member is giving a popular level talk here. So I invite Professor Vera. I have to hold this one. I stand actually. It doesn't make sense. It's okay, it will move like this. I have here. I don't like to sit. Okay. Okay. Good evening to all of you. So I may not be able to speak Tamil, so maybe Rajaji is there to help if there is difficulty, and he knows all the physics actually. So let me thank TNSF and Anna Library to organize this open science forum lecture, which is meant to be non-expert. So I'll try my